ஹாய் கைஸ். இந்த ஸ்டோரியே உலகத்தோட அழிவுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ஒரு பைத்தியக்காரனோட உலகம் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு நிலைமை. மொத்த சிட்டியும் எரிஞ்சுகிட்டு இருக்கு. ஸ்கைல பார்த்தா ஏலியன் ஆர்மி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. தரையில பார்த்தா பிளட் தர்ஸ்டி மான்ஸ்டர்ஸ் மனுஷங்கள அப்படியே கிரில்டு சிக்கன் துண்ட சாப்பிடுற மாதிரி கடிச்சு கொதறிட்டு இருக்கு. அப்போதான் சூரியனையே மறைக்கிற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான பீஸ்ட் ஒண்ணு வருது. இமேஜின் பண்ணுங்கப்பா. மொத்த ஸ்கையும் கருப்பா மாறிடுச்சு. ஆனா நம்ம ஹீரோ அத பாக்கும்போது, அது ஏதோ எதிரி மாதிரியே தெரியல. ஏதோ அவனோட ஒரு பார்ட் மாதிரியே ஃபீல் ஆகுது. அவன் மெதுவா அத நோக்கி போறான். 2 பேரோட கண்ணும் சந்திக்குது. ஒரு மாதிரியான கனெக்ஷன். அடேங்கப்பா! இவன் தான் அந்த பீஸ்டும், அந்த பீஸ்ட் தான் இவனுன்ற மாரி ஒரு ஃபீலிங். திடீர்னு அந்த ஜயன்ட் கிரீச்சர் அதோட வாயத் தொறந்து, ஒரு காட் லெவல் எனர்ஜி பீம ஸ்கைல விடுது. இவ்வளவு நேரம் மனுஷங்கள சாப்பிட்டுட்டு இருந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இப்ப பயத்துல நடுங்க ஆரம்பிக்குது. மக்களோட கண்ல தடவையா நம்பிக்கைன்னு ஒண்ணு தெரியுது. நம்ம சைடுலயும் ஒரு ஆள் இருக்காண்டான்னு ஒரு சிக்னல். ஹீரோ மேல இருந்து இந்த முழு வேர்ல்டையும் பார்க்கறான். இனிமே எல்லாரும் தன்னை ஒரு காடா பார்க்க போறாங்கன்ற மாதிரி. ஏன்னா அவன் இனிமே ஒரு சாதாரண மனுஷன் இல்ல. அவன் மாறிட்டான். இந்த அழிவை தடுக்கக்கூடிய கடைசி நம்பிக்கையா அவன் மாறிட்டான். ஆனா இந்த கதை இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகல. பல மாசங்களுக்கு முன்னாடி இருந்து தான் ஆரம்பிக்குது. ஜூன் 2, 2024 நிங் சிட்டி. அந்த சிட்டியோட ஜூக்குள்ள 100 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாம்பு நுழைஞ்சிருச்சு. அது எந்த ஸ்பீசிஸ்னு எக்ஸ்பர்ட்ஸ்னால இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஷாக்கான விஷயம் என்னன்னா, அதே நாள்ல நார்த் நிங் ஸ்கைல ஒரு திமிங்கல மாரி ஒரு பீஸ்ட பாக்குறாங்க. அது எவ்வளவு பெருசுனா, ரேடார் சிஸ்டம்ஸே ஃபெயில் ஆயிடுச்சு. இதுக்கு மேல தான் அந்த சிட்டில பல டேஞ்சரஸ் கிரிமினல்ஸ் வேற சுத்திட்டு இருக்காங்க. டிவி, நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் கத்திட்டு இருக்கு. சரியா அதே நேரத்துல சான்னு ஒரு சின்ன பையன் தன்னோட ரூம்ல மயங்கி கிடக்கான். உடம்பு முழுக்க ரத்தம். சானோட கான்சியஸ்னஸ், அதாவது அவனோட ஆன்மா மேல இருந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கு. அவன் தன்னோட உடம்பையே பார்க்கறான். செம்ம ஷாக்ல இருக்கான். ஏன்னா அவன் பார்த்துட்டு இருக்கிறதே அவனோட சொந்த பாடி. அவன் கண்ணாடியில பார்க்கறான். அங்க ஒரு இகுவானாவோட இமேஜ் தெரியுது. ஐயையோ, நான் என்ன இனிமே மனுஷனே இல்லையா அப்படின்னு. சான் நிங் யூனிவர்சிட்டியில படிக்கிற ஒரு சாஃப்ட்மோர் பையன். ஹாஸ்டலை விட்டுட்டு வெளியே ஒரு சின்ன வீடை ரெண்டுக்கு எடுத்து தங்கியிருக்கான். அவனோட அப்சஷனே கோல்டு பிளட்டட் கிரீச்சர்ஸ் தான். அதோட கலர்ஸ், அதோட மூவ்மெண்ட்ஸ் இதெல்லாம் அவனை ஹிப்னோடைஸ் பண்ணிடும். அன்னைக்கு அவனுக்கு பிடிச்ச பெட் ஷாப்புக்கு ஒரு புது எக்ஸாட்டிக் கிரீச்சர் வருது. பளபளன்னு ஒரு இகுவானா. ஷாப்கீப்பர் அதை கேஜ்ல இருந்து வெளியே எடுத்ததும் அந்த இகுவானா நேர சான் மேல பாஞ்சிருச்சு. அதோட ஷார்ப் டீத் சானை கடிச்சிருச்சு. வலியில கத்துறான் சானு. சான் உடனே போனை எடுத்து அந்த இகுவானாவோட தலையில ஓங்கி அடிக்கிறான். இகுவானாவோட புடி விழுகிருச்சு. ஆனா கீழே விழும்போது அதோட வாலை வச்சு சானோட தலையில ஒரு அடி அடிக்குது. அவ்வளவுதான். 2 பேர் அங்கேயே மயங்கி விழுந்துட்டாங்க. சான் கண்ணை திறந்து பார்க்கும்போது அவன் ஒரு இகுவானாவோட பாடிக்குள்ள இருக்கான். அவன் கையை தூக்க ட்ரை பண்ணா அந்த இகுவானாவும் அதே மாதிரி பண்ணுது. வெயிட், இத நான் தான் கண்ட்ரோல் பண்றேனா? அவன் முகத்துல ஒரு சின்ன ஸ்மர்க் வருது. ஆஹா, இதுதான் என்னோட கோல்டன் ஃபிங்கரா? ஒருவேளை நம்மளோட ரியல் ஹீரோ ஜெர்னி இப்பதான் ஸ்டார்ட் ஆகுதோ? ஆனா உண்மை அவ்வளவு சிம்பிள் இல்ல. சான்க்கு தெரியாது இந்த லிசர்ட் என்ன பண்ணும், இதோட அபிலிட்டிஸ் என்ன, இல்ல அவனோட ஃபியூச்சர் எவ்வளவு கேஆட்டிக்கா இருக்க போகுதுன்னு. அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். இத லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாமா? இந்த ஸ்மார்ட் லிசார்டோட ட்ரிக்ஸ உலகத்துக்கு காட்டலாமா? இல்ல அபலோனி விக்கலாமா? குக்கும்பர் பிசினஸ் ஆரம்பிக்கலாமா? இதெல்லாம் யோசிக்கும்போது சான்க்கு கொஞ்சம் டிப்ரெஸ்டா ஃபீல் ஆகுது. ஏன்னா மத்தவங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும்போது அவங்க இம்மார்டல்ஸ் ஆவாங்க, இல்லனா வில்லன்ஸ் ஆவாங்க, இல்லனா காட் லெவல் பவர் ஹவுஸா மாறுவாங்க. ஆனா சான்க்கு கிடைச்சது என்னவோ ஒரு சின்ன லிசர்ட். இதை யோசிச்சுட்டு இருக்கும்போதே அவனுக்கும் அந்த லிசார்டுக்கு செம்மையா பசிக்க ஆரம்பிக்குது. டேம், நாள் முழுக்க மயக்கத்துல இருந்தோம்ல, பசிக்காம என்ன பண்ணும்? இப்ப கேள்வி என்னன்னா, இகுவானாஸ் என்ன சாப்பிடும்? அவன் முன்னாடி இருந்த லிசார்ட் விளாட்டா சேர் கை மேல ஏறுது. டேய், வாடா சாப்பாடு தேடலாம், நம்ம அட்வென்ச்சர் ஆரம்பிக்க போகுது அப்படின்ற மாதிரி. சான் அந்த இகுவானாவை பார்த்து யோசிக்கிறான். சின்ஸ் இட்ஸ் எ லிசார்ட், மீட்டா இருந்தா ஓகேவா இருக்கும். ஆ, அவன் நேரா ரெஃப்ரிஜரேட்டருக்கு போறான். ஒரு பேக்டு ஸ்டேக் எடுக்கிறான். அவனோட எக்ஸ்பர்ட் குக்கிங் ஸ்கில்ஸை காட்டி ஒரு பர்ஃபெக்ட் மீடியம் ரேர் ஸ்டேக்கை ரெடி பண்றான். அந்த சீகுவான அந்த ஸ்டீமிங் ஸ்டேக்கை பார்த்ததும் அதோட கண்ணுல ஒரு ஸ்பார்க். செம்ம சந்தோஷத்துல சாப்பிட ஆரம்பிக்குது. சான் அதை பார்த்து சிரிக்கிறான். நியூ இட், மீட் இஸ் த கீ. ஆனா அடுத்த செகண்டு சான் கண்ணு முன்னாடி ஒரு சிஸ்டம் நோட்டிபிகேஷன் பாப் ஆகுது. சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களோட க்ளோன் 5 எவல்யூஷன் பாயிண்ட்ஸ் பெற்றிருக்கு. கான்ஸ்டிடியூஷன் ஹாஸ் இன்க்ரீஸ்ட் பை 0.5 inches. சான் அப்படியே ஸ்டாண்ட் ஆயிட்டான். வெயிட், வாட்?
அவனுக்கு புரியறதுக்குள்ள ஃபுல் சிஸ்டம் ஸ்டேட்டஸ் விண்டோவும் ஓப்பன் ஆகுது. அதுல சானோட ஃபுல் ப்ரொஃபைல டிஸ்ப்ளே ஆகுது. லெவல் 0 கான்ஸ்டிடியூஷன் 8.5, ஸ்பிரிட் 12, டேலண்ட், மைண்ட் கண்ட்ரோல், ட்ரேட்ஸ், எக்ஸ்டர்னல் ஆரா பிகினர், செயின் பர்செப்ஷன் பிகினர், எக்ஸ்பீரியன்ஸ் 0/1000, ஸ்கில்ஸ் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் பாக்ஸிங் 48 பாயிண்ட்ஸ், ஸ்டெப்பிங் க்ளோட் ஜம்ப் 67 பாயிண்ட்ஸ், ஸ்ப்ரிங்கிங் லெக் 39 பாயிண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் க்ளோன் சிசி. சான்னால அந்த ஸ்கிரீன்ல இருந்து கண்ணே எடுக்க முடியல. ஒரு வேக இதுதான் என்னோட அசல் சீட்டா இருக்குமோ? ஆனா அவனோட ஸ்கில்ஸ் மேல தான் அதிகமா நிக்குது. அப்படியே அவனோட சைல்ட்ஹுட் மெமரிஸ்க்கு போறான். அவங்க அப்பா அவனுக்கு மார்ஷல் ஆர்ட் சொல்லி கொடுத்த அந்த நாட்களுக்கு அவர் சொன்ன ஒரு விஷயம் இன்னைக்கும் அவனுக்கு ஞாபகம் இருக்கு. ஃபவுண்டேஷன் புரியலனா ஃபார்முக்கு அர்த்தமே இல்ல. உன்னோட பலத்தோட வேர் உன்னோட கால்கள் தான். அது தைஸ் மேர்ந்து வந்து உன்னோட அப்டமனை கண்ட்ரோல் பண்ணுது. ட்ரெய்னிங் அவ்வளோ இன்டென்ஸா இருக்கும். ஒரு நாளைக்கு 10ல இருந்து 12 மணி நேரம். 10 வயசு கூட தாண்டாத ஒரு சின்ன பையன் ஒவ்வொரு சாயந்திரமும் சோர்ந்து போய் கீழே விழுவான். ஆனா சான் ஒரு நாளும் ஹார்மானா இல்ல. அவன் கீழே விழும்போதெல்லாம் அவங்க அப்பா அவனை தூக்கி விட மாட்டாரு. ஒரே ஒரு லைன் தான் சொல்லுவாரு. நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் நீ கீழே விழுந்தா உன்னை தூக்கி விடுறதுக்கு வேற யாரும் வரமாட்டாங்கடா. அப்புறம் ஒரு நாள் சான்க்கு வெறும் 10 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா அவன்கிட்ட ஒரு சின்ன பாக்ஸை கொடுத்தாரு. இதுல நம்மளோட எல்லா சேவிங்ஸும் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. நான் இப்போ ஒரு பெரிய ஜெர்னிக்கு கிளம்பணும். இனிமே நீ தனியா தான் வாழணும். சான்க்கு அந்த நாள் தான் ரொம்ப பெயின்ஃபுல்லான நாள். அவங்க அப்பா தடவையா அவன் தலையில கை வச்சு, மார்ஷல் ஆர்ட்ஸை மட்டும் என்னைக்கும் விட்டுறாத. நீ எப்ப ஸ்ட்ராங் ஆகுறியோ அப்பதான் இந்த உலகத்தோட மறைஞ்சு இருக்கிற ஒரு பகுதியை உன்னால பார்க்க முடியும்னு சொன்னாரு. சான் கண்ல இருந்து கண்ணீர் வருது. நான் உங்களை எப்படி திரும்ப தேடுவேன்? அவங்க அப்பா சிரிச்சாங்க. நீ எப்போ ஒரு கிராண்ட் மாஸ்டர் ஆகுறியோ அப்போ அப்படின்னு பேச்சை நிறுத்திட்டாங்க. அது வரைக்கும் நான் இங்க வந்துட்டு இருப்பேன் போல அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வரவே இல்ல. சான்னால இன்னைக்கும் அந்த நொடியை மறக்க முடியல. அவன் அந்த பழைய போட்டோவை எடுத்தான். அதுல அவங்க அப்பாவும் அவன் அம்மாவும் இருந்தாங்க. 10 வருஷம் ஆச்சு. ஆனா அவனோட கண்ல இன்னைக்கும் அதே வலி. இப்ப அறவேனா எல்லாரும் எங்க போய் தேட போறான்றா? அவன் யோசனையில மூழ்கி இருக்கும்போதே அந்த சீகுவானா முழு பிளேட்டையும் கிளீன் பண்ணிருச்சு. சானுக்கு செம ஷாக். இவ்ளோ சீக்கிரமாவா? ஆனா அவன் அந்த இகுவானாவை பார்க்கும்போது அதோட பாடி மெதுவா ரெட் கலர்ல க்ளோ ஆகுது. அவன் வேகமா சிஸ்டம் ஓபன் பண்ணி பார்க்கறான். எவல்யூஷன் பாயிண்ட்ஸ் 195/200. ஒரு மீல் சாப்பிட்டதுக்கு 10 அடிஷனல் பாயிண்ட்ஸ். சான் அந்த சிஸ்டமை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போதே அவனோட கண்ல ஒரு அஜீபான விஷயம் படுது. சான் கண்ணாடி பக்கம் திரும்பி தன்னைய பார்த்து வெட்டம் ஷாக் ஆயிட்டான். அவனோட பாடி முன்னாடி இருந்த மாதிரி இல்ல. அவன் வேகமா தன்னோட டார்ஸவை செக் பண்றான். அவன் கண்ணு முன்னாடி பலபலன்னு 8 பேக் ஆப்ஸ். வாட் த ஹெல்? சான் இதுக்கு முன்னாடி இவ்வளவு மஸ்குலரா இருந்ததே இல்ல. அப்பதான் அவனுக்கு புரியுது, அவனோட இகுவானாக்கு கிடைக்கிற எவல்யூஷன் பாயிண்ட்ஸ் அவனோட சொந்த பாடியிலேயே ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு. அவன் இகுவானாவை பார்த்து யோசிக்கிறான். இது இவால்வ் ஆக முடியும்னா ஒருவேளை நான் ஒரு நாள் கனவுல பார்த்த அந்த ஜெயண்ட் பீஸ்டா இது மாறுமோ? அவன் கண்ல முதல் தடவையா ஒரு ரியல் ஹோப் தெரியுது. இப்ப அவனுக்கு தோணுது, இந்த சிஸ்டமோட உதவியோட தன்னால உண்மையிலேயே ஒரு மார்ஷல் ஆர்ட் கிராண்ட் மாஸ்டர் ஆக முடியும்னு. அடுத்த நாள் மார்னிங் சான் மார்க்கெட் போய் 10 பவுண்ட்ஸ் போன்லெஸ் பிரைம் பீஃப், 20 பவுண்ட்ஸ் லீன் போர்க் வாங்குறான். கியூஆர் கோட்ல பேமெண்ட்டும் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்மூத்தா முடிஞ்சிருது. எல்லாத்தையும் தன்னோட கார்ல வச்சுட்டு யோசிக்கிறான். இது ஒரு 2-3 நாளைக்கு போதும். வீட்டுக்கு வந்ததும் தன்னோட மாஸ்டர் ஷெஃப் ஸ்கில்ஸை காட்டுறான். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மீட் டிஷஸ், சிசிலிங், ஜூசி, பர்ஃபெக்ட்லி குக்டு. அந்த இகுவானா சாப்பாடை பார்த்ததும் அதோட வாயிலிருந்து லிட்ரலி ஜொல்லு ஊதுது. பிளேட்ஸ் ஒன்னுக்கு அப்புறம் ஒன்னு காலியாகுது. சான் மைண்ட் கனெக்ஷன் மூலியமா இகுவானோட சென்சஸை ஃபீல் பண்றான். அவனுக்கு தெரியுது பீஃபு போர்க்குன்னு ரெண்டுமே அதுக்கு செம்மையா பிடிச்சிருக்குன்னு. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவன் எக்ஸாஸ்டடா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸ்ட்ரெச் பண்ணிட்டே சொல்றான், ச்சே, சீரகம் இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கலாம், நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். இன்னொரு பக்கம் அந்த இகுவானா சன்கிளாசஸ் போட்டுட்டு சில் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சானோட மார்ஷல் ஆர்ட்ஸ் ட்ரைனிங்கார நேரம். அவன் பஞ்சிங் பேக்ல ஃபுல் பவர்ல ஒரு பஞ்ச் விடுறான். அவ்வளோ வேகமான பஞ்ச்ல அந்த பேக்கோட ஷேப்பே மாறிடுச்சு. சிஸ்டம் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஹார்ட் ஒர்க் ட்ரைனிங் ஆஃப்டர் உங்களோட எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் பாக்ஸிங் 5 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. சானுக்கு கிளியரா ஃபீல் ஆகுது. அவனோட பாடி இப்போ ரெஸ்பாண்ட் பண்ணுது. மசில்ஸ் எல்லாம் பர்ன் ஆகுது. ஆனா மைண்ட் லேசர் ஃபோக்கஸ்டா இருக்கு. 2 நாள் ஆகுது. சான் இன்னும் இன்டென்ஸ் ட்ரைனிங்ல இருக்கான். இது வரைக்கும் 2 பஞ்சிங் பேக்ஸை உடைச்சிட்டான். 3வது இப்போ உடையிற நிலைமையில இருக்கு. ஆனா அவனுக்குள்ள இருக்கிற ஃபீலிங் அன்பீட்டபிள். ட்ரைனிங்னால ஸ்ட்ராங் ஆகிறது. இந்த சென்சேஷனே வேற லெவல். ட்ரைனிங்கை முடிக்கிறதுக்கு முன்னாடி சான் இன்னும் ஒரு ஜம்ப் கிக் அடிக்கிறான். அவ்வளோ வேகமா அடிச்சதுல பஞ்சிங் பேக்கோட செயின்ஸே அறுந்து அது காத்துல பறகுது. வெறும் 3 நாள் ட்ரைனிங்ல அவனோட ஸ்டாட்ஸ் ஃபயர் ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் பாக்ஸிங், இன்டர்மீடியட் லெவல், ஸ்டெப்பிங் க்ளவுட் ஜம்ப், ஸ்ப்ரிங்கிங் லெக், பூஸ்டட், சிஇகுவானா எவல்யூஷன் பாயிண்ட்ஸ் 195/200. இன்னும் 5 பாயிண்ட் தான். அது கிடைச்சிட்டா தடவையா என்னோட க்ளோன் எவால்வ் ஆகும். சான் அந்த ஸ்டேட்டஸ் விண்டோவை முறைச்சு பார்த்துட்டே சொல்றான்,
ட்ரெடிஷனல் மார்ஷல் ஆர்ட்ஸ் பார்வையில பார்த்தா, நான் இப்போ மிங் ரெல்ம்லோட பீக்ல இருக்கேன். அப்போதான் சானுக்கு ஞாபகம் வருது. ஒரு தடவ அவங்க அப்பா மார்ஷல் ஆர்ட்ஸோட ரெல்ம்ஸ் பத்தி சொன்னது. மிங் ரெல்ம். அதாவது இந்த ரெல்ம்ல ஒரு ஃபைட்டர் 10 எதிரி தனியா சமாளிக்கலாம். அடுத்து டார்க் ரெல்ம். அதுல ஒரு எக்ஸ்பர்ட் 100 பேர தனியா ஃபேஸ் பண்ணுவாங்க. அடுத்து லெஜெண்ட்ஸ் மட்டும் போற டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரெல்ம். இந்த ரெல்ம்ல ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்ட் 1000 எனிமீஸ தனியா ஃபேஸ் பண்ணுவான். ஒரு இம்மார்ட்டல் பாடி, ஒரு லிவிங் மித். அப்பதான் சானுக்கு ஞாபகம் வருது. ஒரு தடவ அவங்க அப்பா கிட்ட கேட்டது. நீங்க எந்த ரெல்ம் வரைக்கும் போயிருக்கீங்க? அவங்க அப்பா கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு சொன்னாரு. நான் பிரீஃப்லி டார்க் ரெல்ம் வரைக்கும் போயிருக்கேன். ஆனா இத சொல்லும்போது அவரோட முகத்துல ஒரு பெரிய சோகம் தெரிஞ்சது. அவர் ஏதோ ஒன்ன பார்த்திருக்காரு. அத அவரால இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியல. சின்ன சானுக்கு அப்போ ஒரே எக்ஸைட்மென்ட். வாவ்! எங்க அப்பா டார்க் ரெல்ம் வரைக்கும் போயிருக்காரா? அதே எக்ஸைட்மென்ட்ல அவன் இன்னொரு கேள்வி கேட்டான். நீங்களும் அந்த லெஜெண்டரி ஃபேமிலீஸ்ல ஒருத்தரா? இந்த கேள்வி கேட்டதும் அவங்க அப்பா கொஞ்ச நேரம் அமைதியா ஆகிட்டாரு. அப்புறம் ஒரு பெருமூச்சு விட்டு சொன்னாரு. நான் லூவட்டான்ல இருந்து வந்த ஒரு சாதாரண பையன் தான். பிரசன்ட் டே. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸ்டோரி பிடிச்சிருந்தா கமெண்ட்ல ஒரு ரெட் ஹார்ட் தட்டி விடுங்க. அப்புறம் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான தட்டி வச்சுக்கோங்க.